விஞ்ஞான வளர்ச்சி, மனிதவியல் மற்றும் மாணாக்கர் நலன் ஆகியவற்றிற்கு பாடுபட்டு வருபவர்களுக்கு சுதந்திர தினத்தன்று அப்துல் கலாம் பெயரில் விருது வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். விஞ்ஞானிகள், அறிஞர்கள், கவிஞர்கள், தத்துவ மேதைகள், ஈடு இணையில்லா தலைவர்களை இந்தியாவிற்கு தமிழன்னை வழங்கியுள்ளாள் என்று கூறியுள்ள ஜெயலலிதா, அந்த வகையில் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்றும், அணுசக்தி நாயகன் என்றும், தலைசிறந்த விஞ்ஞானி என்றும், திருக்குறள் வழி நடந்தவர் என்றும், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றும் போற்றப்படும் பன்முக தலைவர் பாரத ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் தமிழகம் பெற்றெடுத்த தலைமகன் என்று குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் கடின உழைப்பாலும் ஒருமுக சிந்தனையாலும் விடாமுயற்சியாலும் சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களாலும் போற்றப்படும் ஜனாதிபதியாக விளங்கினார் என்றும், இந்தியா வல்லரசாக உருவெடுக்க மாணாக்கர்களிடையே தன்னம்பிக்கை மிகவும் அவசியம் என்பதால் தான் மாணாக்கர்களை கனவு காணுங்கள், அந்த கனவு உறக்கத்தில் வரும் கனவாக இருக்கக்கூடாது, உறக்கத்தை விரட்டும் கனவாக இருக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக எடுத்து கூறினார் என்றும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி இளைஞர் எழுச்சி நாள் என்று தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் என்றும், கலாம் நினைவை போற்றும் விதமாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது என்ற ஒரு விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று வழங்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இந்த விருது விஞ்ஞான வளர்ச்சி, மனிதவியல் மற்றும் மாணாக்கர் நலன் ஆகியவற்றிற்கு பாடுபட்டு வரும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்படும் 8 கிராம் தங்கத்தாலான பதக்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், இந்த விருது இந்த ஆண்டு முதல் வழங்கப்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.